காலையிலிருந்து இவளோட பார்வையே சரியில்லையே. ஏதோ ஒரு திட்டத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கு. என்ன பண்ணணும்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காளோ? ஹலோ ஆண்டி, என்ன ஓடுது உங்க மனசுக்குள்ள? என்னடா இவன் நம்மள முறைச்சு முறைச்சு பாக்குறேன்னு தானே ஓடிக்கிட்டு இருக்க? நீங்க சொல்லலனா எனக்கு தெரியாதா என்ன? ஆமா, இப்ப என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க என்ன விரட்டுறதுக்கு? உப்பு, புளி, மிளகா, ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம். ஆஹா, கற்பூரம் சொன்னதுதான் டக்குனு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கற்பூரம் நல்லா விரட்டி விடுமாமே, உண்மையா ஆண்டி? என்ன கேக்குறா இவ? தீச்சட்டி எடுக்கும்போது இவ கையை சுடணும்னு செய்ய சொன்னதை கேக்குறாளா இவ? ஒன்னும் புரியலையே. என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? கற்பூரம் விரட்டி விடுறதுல பெஸ்டா ஆளுங்கள இல்ல, கொசுவ. ஓகே ஓகே, இன்னைக்கு நீங்க பழைய மாதிரி எதுவும் ட்ரை பண்ண முடியாது. என்ன பாக்குறீங்க? பழைய மாதிரினா சாம்பார்ல உப்பள்ளி போடுறது சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு நானும் விஸ்வாவும் ஒன்னாத்தான் சாப்பிட போறோம். ஏதாச்சும் தப்பா பண்ணி மாட்டிக்காதீங்க என்ன? ஆண்டி, லஞ்ச் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, விஸ்வா வந்துருவாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அடங்கு. அகிலா, இது நிமிஷம் புரிய, இந்த வர. என்னாச்சு விஸ்வாவுக்கு? இவ்ளோ வேகமா போயிட்டு இருக்காரு, என்னவா இருக்கும்? விஸ்வா, என்ன இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்ன பேக் எல்லாம் எதுக்கு? நான் ஊருக்கு போறேன். நந்தினி எங்க இருக்கான்னு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. எனக்கு அவளை பார்க்கணும், கன்வின்ஸ் பண்ணணும். எப்படி பண்ண போறேன்னு தெரியல, ஆனா பண்ணி ஆகணும். அதுக்கு 2-3 நாள் ஆகுமா, 1 வாரம் ஆகுமான்னு தெரியாது. எதுக்கும் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, இந்த தடவை நந்தினியோட தான் வருவேன். விஸ்வா, நீ சொல்றது உண்மையா? நந்தினி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? அவ எங்கடா இருக்கா? எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியல, ஒரு மாதிரி கெஸ் ஒர்க் தான், டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. பட் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உண்மையா இருந்தா அவ இந்நேரம் மதுரையில் இருக்கணும். நந்தினி கண்டிப்பா மதுரையில தான்டா இருப்பா. நீ போய் நந்தினி கூட்டிட்டு வந்துடா. விஸ்வா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நந்தினி அக்கா மதுரையில இருப்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க? டிராவல்ஸ்ல விசாரிச்சீங்களா? டிராவல்ஸ்ல தான் விசாரிச்சேன். என்னன்னா, ஒரு பொண்ணு குழந்தையோட வந்து எல்லா டிராவல்ஸ்லயும் போய் டிக்கெட் கேட்டிருக்கா. அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ மாநாடு, அதனால எல்லா பஸ்ஸும் ஃபுல்லா இருந்திருக்கு. அதனால சில டிராவல்ஸ் வந்து மினி பஸ், வேன் இதெல்லாம் கூட ஆப்ரேட் பண்ணிருக்காங்க அன்னைக்கு.
அந்த மாதிரி ஏதாவது மினி பஸ்ஸு வேனு எதுலையாவது போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஷியூராக சொல்ல முடியல, உத்தேசமாக தான் சொல்கிறாங்க. அதனால சான்ஸ் எடுத்துக்கிறேன். முதல்ல போய் தேடி தான் பார்க்கணும். உங்க நம்பிக்கை வீண் போகாது விஸ்வா. கண்டிப்பா நீங்க நந்தினி அக்காவை பாப்பீங்க, இங்க கூட்டிட்டு வருவீங்க. நான் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, நான் இப்போ கிளம்புறேன். வரேம்மா. பார்த்து போயிட்டு வாடா. அப்பா, ஐயோ. நந்தினியை தேடி விஸ்வா போக கூடாது. என்ன பண்ணலாம்? அவர் எங்க இருந்து போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. கடவுளே, நந்தினி பத்தி நல்ல தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவலை நம்பிதான் விஸ்வா நம்பிக்கையோட மதுரைக்கு போறான். அவன் எப்படியாவது நந்தினியை பார்க்கணும், இங்க கூட்டிட்டு வரணும். ஆண்டி, நந்தினியை தேடி விஸ்வா போக கூடாது. அதனால எங்க அடிச்சா கரெக்டா வலிக்குமோ அங்க அடிக்க போறேன். பார்த்து நடந்து வாங்க. Zero double 428142040. காது கேக்குதா இல்லையா? போன் அடிக்குது, இன்னும் வராம இருக்காங்க. வந்து போன் எடுக்க வேண்டியதானே. நினைச்ச மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. கான்ஷியஸா தான் இருக்காங்க. விஸ்வாவுக்கு ஃபோன் பண்ணலாம்.
சொல்ல அகிலா. ஆ, ஆ, விஸ்வா, ஆண்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எப்ப என்னாச்சு? எப்படி? ஆ, நான் என்ன பண்ணியும் அவங்க கண்ணை திறக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சீக்கிரமா வாங்க விஸ்வா. நான் 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 இப்ப இல்ல இப்ப என்னாச்சு? ஐயோ விஸ்வா, ஆண்டிக்கு ஃபிட்ஸ் வர மாதிரி இருக்கு. கை கால் எல்லாம் விட்டு விட்டு அடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. சரி, நீ நீ பயப்படாத, நான் வரேன். நீ தைரியமா இரு, நான் வரேன். சீக்கிரம் வாங்க விஸ்வா. நீங்க திருப்பி வீட்டுக்கு போனுங்க. அப்படியே திருப்பிக்கங்க. ஏறினல்ல, அதுல இருந்து 2வது தெரு ரைட்ல. நான் வழி சொல்றேன், போங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. செல்வி. ஐயா. செல்வி, அஞ்சலி எங்க? ஸ்கூலுக்கு போயிட்டாளா? இப்பதான் கிளம்புனா. நந்தினி சாப்பிட்டாச்சா? இல்லைங்கய்யா, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. காஃபி கொடுத்தா கூட வேண்டான்ட்டாங்க. டிஃபன் கொடுத்தாலும் வேண்டான்ட்டாங்க. என்னமோ தெரியலங்கய்யா, ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்கய்யா. சாரி நந்தினி, நேத்து நான் கோவத்துல அடிச்சிட்டேன். உன் மன்னிப்பு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. எந்த நினைப்புல என்ன கை நீட்டி அடிச்ச? கேள்வி கேட்க யாரும் இல்ல நினைச்சிட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல நந்தினி. நீ அனாவசியமா அந்த ரூமை திறக்க ட்ரை பண்ணது எனக்கு கோவத்தை உண்டு பண்ணிருச்சு. அதான். பட் நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. என்ன மன்னிச்சிரு. ஒரு கொலைகாரனுக்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனை தான் கிடைக்கணும். மறுபடியும் அந்த மர்டரை பத்தி பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. பேசினா என்ன பண்ணுவ? என்னையும் சுட்டு கொல்லுவியா? எங்க சுடு பார்க்கலாம். எதுக்கு நந்தினி இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசுற? இங்க பார், நீ என் பர்சனல் விஷயத்துல தலையிடாம இருந்திருந்தனா நான் உன்னை ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டேன். உன் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னா முதல்ல இந்த வீட்ல இருந்து என்ன போக விடு. அது முடியாது. ஏன் முடியாது? உன்ன மாதிரி ஒரு கொலைகாரன் கிட்ட வேலை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. என்ன ஏன் வழியில போக விடு. நந்தினி, நான் உனக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன், இந்த வீட்ல இருந்து நீ போக முடியாது. அது மட்டும் இல்ல, அஞ்சலியோட படிப்பு, பிஹேவியர் எல்லாமே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லபடியா சேஞ்ச் ஆயிருக்கு. அதை இழக்க என்னால முடியாது. உன் சுயநலத்துக்காக ஏன் லைஃப பணைய வைக்கணுமா? அஞ்சலியை பாத்துக்க வேற யாரையாவது வச்சுக்கோ. நான் கிளம்புறேன். நீ போக முடியாது. இங்கிருந்து போகவும் கூடாது. உன் கோபத்தையும் இந்த வீட்டை விட்டு போகணுன்ற எண்ணத்தையும் அடியோட மறந்துற. போய் சாப்பிடு. உனக்கு இனிமேல் இந்த வீடுதான் உலகம். இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே நீ தப்பிச்சு போக முடியாது. ஞாபகத்துல வச்சுக்க. இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாதா? எப்படி தப்பிச்சு போறேன்னு பாரு.
ஆண்டியோட மயக்கத்தை தெளிய வச்சிட்டீங்க. ஆனா அவங்க பேச மாட்டேங்கிறாங்களே. விழுந்த அதிர்ச்சியில ஊமை ஆயிட்டாங்களா டாக்டர்? அப்படிலாம் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. அம்மா, உங்க பேர் என்ன? மரகதம். கேட்டீங்கல்ல, நல்லா பேசுறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நல்ல பதில் சொல்றாங்க. சோ பேச்சும் போகல, நினைவும் போகல. நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க உங்க மாமியாரு. கூப்பிட்ட உடனே கடவுள் மாதிரி வந்து எங்க ஆண்டியை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவங்க கிடந்த கிடப்ப பார்த்ததும் தான் உயிரையே விட்டுட்டாங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன் டாக்டர். பயப்படக்கூடாதுமா. ஏதோ தடுமாறி விழுந்ததுல பேச்சு மூச்சு இல்லாம மயங்கிட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல நான் தடுமாறி விழல, ஏதோ வழுக்கி விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. வயசாயிடுச்சுல்ல, அதான் இப்படிலாம் கற்பனையா தோணும். நீங்க நல்லா தான் இருப்பீங்க, ஆனா திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்திருப்பீங்க. கேட்டா கால் வழுக்கிடுச்சு, கல்லு தடிக்கிடுச்சுன்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால வரக்கூடிய பிளட் பிரஷர் தான் காரணம். வேற எதுவும் காரணம் இல்லம்மா. டாக்டர், இது மட்டும்தான் காரணமா இல்லனா உடம்புல வேற எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா, எலும்பு ஏதாவது உடைஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டாக்டர். எல்லாம் செக் பண்ணியாச்சு, பிராக்சர் எதுவுமே இல்ல. விழுந்த அதிர்ச்சியில கொஞ்சம் பெயின் இருக்கும், அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு? வாடா. விஸ்வா, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணதும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். அவங்க வந்து ஆண்டியை காப்பாத்திட்டாங்க. இல்ல என்னாச்சு? மயக்கம் வருது, ஃபிட்ஸ் அது இதுன்னு சொன்னா என்னாச்சு டாக்டர்? இதுக்கு முன்னாடி ஃபிட்ஸ் எல்லாம் வந்ததே இல்ல. வாட்ஸ் ப்ராப்ளம்? பிரஷர் ஹெவியா இருக்குங்க, அதான் திடீர்னு இந்த மயக்கம். மத்தபடி எல்லாமே டீடைல்டா சொல்லியிருக்கேன். நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. என்னம்மா நீ என்ன பண்றேன்னு எனக்கு புரியலம்மா. விஸ்வா, ஒன்னும் பயப்படாதீங்க. ஆண்டி இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. ஒன்னும் அடிபடல. பேசிட்டே இருக்காத. மா பேசாம இருமா. இதுல எழுதி இருக்கிற மருந்து எல்லாம் வாங்கி கொடுங்க. குறைஞ்சது ஒரு வாரமாவது அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் சரியாகும். தேங்க்யூ டாக்டர். எவ்வளவு கொடுக்கணும்? 500 கொடுங்க. உன் மாமியாரை இப்ப கவனிச்சுக்கிட்ட மாதிரி நல்லா கவனிச்சுக்கோமா. இந்தாங்க டாக்டர். நான் வரேன். மரகதம்மா, நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிங்க டாக்டர். நான் போயிட்டு வரேன். டேய் விஸ்வா, இப்போ உனக்கு என்னம்மா ப்ராப்ளம்? ஏமா அந்த பிபி மெடிசன்ஸ்லாம் சாப்பிடுங்க. அதெல்லாம் விடு. சரி, நீ ஏன்டா இங்க வந்த? நந்தினி தேடி போயிருக்க வேண்டியதானே? ஆமா, நந்தினியை தேடி போற உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதல்ல உனக்கு உடம்பு சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். வேண்டாம், எனக்கு ஒண்ணு இல்ல. நீ நந்தினியை பார்த்து கூட்டிட்டு வாப்பா. ஆமா விஸ்வா, ஆண்டியை நான் பாத்துக்கிறேன். நீங்க மதுரைக்கு போய் நந்தினி அக்காவை கூட்டிட்டு வந்துருங்க. நீ என்னதான் பாத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லி உன்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ உடம்பு வேற சரியில்லை, ஜாஸ்தியாகும் பிரச்சனை. தயவு செய்து வேண்டாம். நான் இங்க இருக்கேன், அப்புறம் பாத்துக்கலாம். நந்தினி தேடுறது. ஐயோ, ஆண்டியோட திட்டு எனக்கு பழகி போயிடுச்சு விஸ்வா. நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாம முதல்ல மதுரைக்கு போயிட்டு வாங்க. இல்ல அது மட்டும் இல்ல கிலா, இப்ப நந்தினி இருக்கிற இடம் நமக்கு அனுமானமா தான் தெரியும், கன்ஃபார்ம்டா தெரியாது. அதனால இப்போ முதல்ல அம்மாவோட ஹெல்த்தை பார்ப்போம். அம்மாக்கு கியூர் ஆனதுக்கு அப்புறம் நந்தினி தேடிக்கலாம். சரியா? முதல்ல உன் ஹெல்த்தை பார்த்துக்கணும், அதான் முக்கியம். நான் போய் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வரேன், நீ பார்த்துக்கமா. டேய் விஸ்வா, என்ன ஆண்டி, நந்தினியை தேடி மதுரைக்கு போவாரா உங்க புள்ள? அதான் உங்களை வழுக்கி விழ வச்சு விஸ்வாவை திருப்பி வர வச்சேன். இது எப்படி இருக்கு?